இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. பதுவை பதியரான புனித அந்தோணியார். அந்தோணியார் மரணமடைந்த அன்று பதுவா பட்டணம் முழுவதும் பொது துக்கம் கொண்டாடியது. அவர் திருவுடல் வளர்த்தி வைக்கப்பட்டிருந்த இடத்தில் தொடர்ந்து ஒருவன் பின் ஒருவராக அஞ்சலி செலுத்தும்படி செய்தனர். அவர் மரணத்தை கேள்விப்பட்டு ஏழை கிளாரஸ் மடத்தார் சொல்லிலடங்கா துயரமடைந்தனர். தூயவரின் திருவுடலை கண்ட மக்கள் கதறி அழுதனர். அவர் உடலை எங்கு அடக்கம் செய்வது என்பதில் பெரும் விவாதம் உண்டானது. ஆர்சலா மக்கள் அந்தோணியார் தங்கள் ஊரில் வைத்து இறக்க இறைவன் சித்தமானதால் அவர் உடலை ஆர்சலாவிலே அடக்கம் செய்ய வேண்டுமென வாதிட்டனர். ஆனால் பதுவையில் உள்ள சாந்தா மரியா மடத்துறவிகள் அந்தோணியார் தங்கள் மடத்தைச் சேர்ந்தவராகையாலும் பதுவையில் அடக்கம் செய்யப்பட அவர் விரும்பியதாலும் மடத்து கோயிலில் அடக்கம் செய்ய வேண்டுமென்று வாதிட்டனர். ஆனால் ஆர்சலா ஊரார் எல்லோரும் ஒன்று சேர்ந்து உடலை மற்றவர்கள் எடுத்துச் செல்லா வண்ணம் ஆயுதங்களுடன் காவல் காத்து கொண்டிருந்தனர். இரவும் பகலும் கண் விழித்திருந்து காவல் காத்தனர். இதை கண்ட துறவிகள் என்ன செய்வதென்று அறியாமல் அந்த ஊர் ஆயரிடம் முறையிட்டனர். ஆயர் அவர் பதுவையில் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். இதை கேள்வியுற்ற ஆர்சலா மக்கள் இன்னும் வைராக்கியம் கொண்டு பெரும் கூட்டமாக வந்து ஆயரின் உத்தரவை எதிர்த்து உடலை யாரும் கைப்பற்ற விடாமல் பாதுகாக்க முற்பட்டனர். இரவு வேளையில் தூயவரின் உடல் இருந்த மடத்தின் வாயில்களை அடைத்தனர். மக்கள் மடத்துக்குள் ஆவேசமாக நுழைய முற்பட்டனர். ஆனால் ஆச்சரியத்துக்குரிய விதமாக வழி தெரியாமல் கண்கட்ட குருடர்களைப் போல் பித்து பிடித்தவர்கள் போல் முன்னேறி செல்ல முடியாமல் திகைத்து நின்றனர். திசையும் தெரியாமல் வழியும் தெரியாமல் மலைத்து போயினர். மேலும் ஆர்சலா நகரில் உள்ள ஏழை கிளாரஸ் மடத்தார் அவர்களை அழைத்து வீணாக கலவரம் செய்ய வேண்டாம் என்றும் தூயவரின் திருவுடலை அதிகாரிகளிடம் ஒப்படைப்பதுதான் நல்லது எனவும் அறிவுறுத்தினர். இதன் பிறகு புனிதரின் உடலை ஆடம்பரமாக பதுவையில் அடக்கம் செய்ய ஏற்பாடுகள் நடந்தன. ஆர்சலா நகர மக்களும் பதுவை நகர மக்களும் ஏனைய ஊர் மக்களும் படையென திரண்டு அவருக்கு வணக்கம் செலுத்தி வந்தனர். ஆயர் அவர்கள் திருப்பலி நிறைவேற்றி வெகு வணக்கத்துடன் திருவுடலை 1231 ஆண்டு ஜூன் மாதம் 17ஆம் நாள் செவ்வாய்க்கிழமையன்று அவர் மரித்த 5ஆம் நாள் அவர் விரும்பிய இடத்திலே அனைவருடைய அன்பு கொண்ட கண்ணீருடனும் ஜெபத்துடனும் அடக்கம் செய்யப்பட்டது. அன்றது அவரது கல்லறையில் ஏராளமான புதுமைகள் நடந்தது. தூயவரின் உடல் அடக்கம் செய்யப்பட்ட நாளிலிருந்து ஏராளமான மக்கள் அவரது கல்லறைக்கு திரியாத்திரையாக வந்தனர். பாவ வாழ்க்கையை விட்டு நல்வாழ்க்கை நடத்த பலர் அவர் கல்லறையில் இன்றும் அருஞ்செயல்கள் நடந்து வருகிறது